எல்லாம் ஓட்டு போட்டாங்களா? அவங்க எல்லாம் காலையிலேயே வந்து ஓட்டு போட்டுட்டு போயிட்டாங்க. வேற யாராவது விட்டு போயிருந்தா போன் பண்ணி வந்து ஓட்டு போட்டு போக சொல்லு. ஏன்னா உங்க குடும்பத்து ஆளுங்க மட்டும்தான் இவருக்கு ஓட்டு போடுவாங்க. ஏய், ரொம்ப ஆடாத. எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க நீ தெரிஞ்சுப்ப. அதே தான் நானும் சொல்றேன். உங்க குடும்பத்து ஓட்டு தவிர வேற எந்த ஓட்டு வெளியில இருந்து விழாது. தென்னரசு எவ்வளவு திமிரா பேசுறான்னு அப்பாங்கிற கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கான். அவனா வேலு, சண்டை போடுற இடம் இது இல்ல. தென்னரசு இப்படி பேசுறானா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். இங்க ஏதாவது அடிதடி பிரச்சனை உருவாக்கி தேர்தலை நிறுத்த வச்சிருவான்பா. கொஞ்சம் அமைதியா. இப்ப தென்னரசு என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். கண்டிப்பா தேர்தல்ல மாமா தான் ஜெயிப்பாரு. அப்ப இவர் என்ன பேசுறாருன்னு பாப்போம். தேர்தல் முடிகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வேணா, கொஞ்சம் அமைதியா வாங்க. வணக்கம் சோபதி. வணக்கம். வணக்கம். ராஜன் கொடுத்த தைரியத்துல தான் தென்னரசு இப்படி எல்லாம் பேசுறான். அந்த ராஜனை இந்த தொகுதியை விட்டு ஓட ஓட விரட்டுற. நாம யாருங்கிறத இந்த தேர்தல் முடிஞ்சு அவனுக்கு காமிப்போம். சரிங்க தென்னரசு, முதல்ல அவங்க ஓட்டு போட்டு போகட்டும், அப்புறம் நாம போய் ஓட்டு போட்டுக்கலாம். சரிங்க தலைவரே. வேலை உங்க அப்பாக்கு 50 ஓட்டு கன்ஃபார்ம். உங்க குடும்பத்தை தவிர அவருக்கு யாருமே ஓட்டு போட மாட்டாங்களா? ஏய் தென்னரசு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. டேய், என்னடா ஒரு எம்எல்ஏ வேட்பாளர் கிட்ட மரியாதை இல்லாம பேசுற? நான் பழைய தென்னரசுலடா நீ பாத்துட்டு இருக்கிறதுக்கு. வேற தென்னரசுடா. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் எம்எல்ஏ ஆக போறேன்.